எனவே தேவஜனமே, பெதஸ்தாவின் குடும்பத்தாரை இந்த மாத வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் உணர்த்தியது, ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. இத்தனை காலம் நான் கொடுத்துட்டு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். ஒரு வசனமாக, ஒரே வசனமாக அடங்கி இருக்கும். இந்த நாட்டிலே காலை பொழுதிலே பார்க்கின்றதான பொழுது இது 2 வசனமாக இருக்கும். சங்கீதங்களிலே உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய காத்து கிளம்புகளுக்கு பதில் உண்டு. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிவார். நம்முடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார். சொல்லிட்டார் பாருங்க மேலே, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட போகிறதான என்னமே தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீ விசுவாசித்தால் மட்டுமே ஆண்டவருடைய மகிமையை, உன்னதத்தை, உயர்வை, ஆசீர்வாதத்தை காண முடியும். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை இந்த வருஷத்திலே திருப்தியாக்குவார். இந்த வருஷத்திலே திருப்தியாக்குவார். உன் நெருக்கடிகள் மாறும், உன்னுடைய பிரச்சனைகள் தீரும், உன்னுடைய குடும்பத்தின் கஷ்டங்கள் தீரும், கவலைகள் மாறும். உன்னை நீ காத்து கிடப்புகளுக்கு, நம்முடைய காத்து கிடப்புகளுக்கு, எதிர்பார்ப்புகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டிட்டார். ஆமென். சோதனைகளே, சோதனையாளரே, சோதனைகளாளரே, நன்மையான நாளுக்காய் சோதரம், ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காய் சோதரம், இந்த மாத பிறப்பிற்காய் சோதரம், இந்த வருடத்தின் 12ஆம் மாதத்திற்காய் சோதரம், காலம் தந்த தெய்வ இரக்கங்களுக்காய் சோதரம், 11 மாதத்திலே நீ செய்த நன்மைகளுக்காய் நன்மைகளுக்காய் சோதரம். நன்றிகளை பார்வையிலே சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நீர் தந்தீரே. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தெய்வம் அப்படியே ஆக நன்மை செய். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் செய்வீராக. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. 103ஆம் சங்கீதத்தின் 4-5 வசனங்களை இருதயத்திலே இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே சென்று படியுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் சொன்னது போல அந்த வசனமாகி யாருடைய வார்த்தையை